ஆனால் என்ன தொழில் இங்கே வந்தது, எந்த தொழில் தொடங்கியிருக்காங்க, எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சது, அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை கேட்குறோம். மு.க.ஸ்டாலினில் யாராலும் கேவலப்படுத்த முடியாது, அவங்க மக்களை கேவலப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உயர்கல்வியில் முதலிடம் எதிர்பார்க்கப்படுகிறது, வந்து கொண்டிருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறதுன்னா இது ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? நீங்க உலகத்திலேயே அதிசயமான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எதுவுமே இல்லாத ஒரு வெக்கங்கெட்ட விளம்பரத்துக்காக ஆட்சி நடத்துற ஒரு கும்பல். இந்த பள்ளியில படிக்கிற ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடியானவன் வீட்டு குழந்தை கூட மருத்துவக் கல்லூரி படிக்கணுன்றதுக்காக 7.5 விழுக்காடு கொண்டு வந்தார். எங்களுடைய குரல் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ஈடுபடுறதை தவிர ஊடகத்தில் ஈடுபடுறதில்ல. அரசு கலைக்கல்லூரியிலிருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து இது பண்ணி கொண்டு வந்தோம். இவங்க என்ன கொண்டு வந்தாங்க? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வெளிநாட்டு பயணம் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டி கேலி கிண்டல் செய்யும் வகையில் நடந்து கொண்ட விதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதை கேலி கிண்டல் செய்கிறதா நான் நினைக்கல. இது அவங்க ஆட்சியினுடைய கையாலாகாத தனத்தை அல்லது இன்னும் சொல்ல போனால் செயலிழந்த தன்மையை அவங்களே கிண்டல் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்க சொல்கிற அளவுக்கு எதுவும் செய்யலை. ஏதாவது சொல்கிற அளவுக்கு செஞ்சுருந்தா தானே அந்த அறிக்கையை தர முடியும். அதனால் நாங்கள் வெள்ளை பேப்பரை தான் தர முடியும், இதை போய் ஒரு அறிக்கையை அப்படி ஏற்றுப்பாங்க. அதனால் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிற அளவுக்கு நாங்கள் எதுவும் நடந்துக்கலை, செய்யலை. இந்த பயணங்கள்லாம் என்னது சும்மா போனோம், உல்லாசமாக உலகம் சுற்றிட்டு வந்தோம். ஒரு முதலமைச்சர் அங்கே போய் புறாவுக்கு தீனி போட்டார், சைக்கிள் ஓட்டினார், சாப்பாடு சாப்பிட்டாரு, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு கேட்டார், அவங்க மனைவியோட சுற்றுப்பயணம் போனார்ன்றதை வெள்ளை அறிக்கை தர முடியுமா? அதனால அவர் வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. இல்லை, 15,516 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாக ஒரு தகவல் அவங்க வெளியிட்டாங்க. சரி, அது எந்த அளவுக்கு உண்மை? அதை வெளிப்படுத்த வேண்டியது வலுவான எதிர்கட்சியாக உள்ள அதிமுகவுக்கு பொறுப்பு உள்ளது. இல்லை, பொறுப்பு உள்ளதுனால தான் அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அம்பக்கு நீங்கள் ஹைஜாக் பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் எந்த விதமான உங்களுடைய இந்த பயணத்துக்கும் முதலீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறதுக்கு, அதுவும் உங்கள் குடும்பத்தோடு போகிறதுக்கு, அதுவும் தனி விமானத்தில் அரசு பணத்தில் போகிறதுக்கு, அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு இதை ஆட்சியை பயன்படுத்தி செஞ்சுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு கவசமாக தொழில் முதலீடுகளை ஈர்க்க போகிறோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ எத்தனை கோடி சொன்னீங்க? 15,516 கோடி. அதையும் 15,00,500 கோடின்னு கூட அறிக்கை கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன தொழில் இங்கே வந்தது, எந்த தொழில் தொடங்கியிருக்காங்க, எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சது, அதுக்கு தான் வெள்ளை அறிக்கை கேட்குறோம். நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி இப்போ அவங்க ஜெர்மனியில் போட்ட ஒப்பந்தத்தில் 3 கம்பெனி தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொழில் தொடங்குறாங்க, தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் அது தொழில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு அவங்க இங்கே லேண்ட் வேணும், இங்கே மின்சாரம் வேணும், இங்கே எல்லா கட்டமைப்புக்கும் அனுமதி வேணும், எல்லாமே இங்கே வாங்கணும். இதுக்கு போய் அவங்க ஏன் கூட்டிகிட்டு வர்றாரு, ஜெர்மனியில் போய் கூப்பிட்டு வர்றாரு? அவங்களுடைய கம்பெனி ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய விரிவாக்கம் இன்னொரு பகுதியில் அவங்க செய்கிறாங்க. அதுதானே தவிர இது ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு போய் எப்படி புதுசாக கூப்பிட்டு வந்தோன்னு சொல்ல முடியும்? புதியதாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தொழிலையும் செய்யாத ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு வந்தால், புதுசாக கூப்பிட்டு வந்தால் அது புதிய நிறுவனத்தை அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். இதை போய் எதுக்கு ஈர்க்கணும்?
இல்ல நீங்க கேட்ட அந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். மாறாக வந்து ஒரு இல்ல, வெள்ள இல்ல. பேப்பர் எடுத்து காண்பித்தது இல்ல, இல்ல. நீங்க எதிர்க்கட்சி இல்ல, ஒரு இல்ல. நீங்க கேவலப்படுத்தும் நீங்க செயல் தானே. கே எதிர்க்கட்சியே டிஆர்பி ராஜா இல்ல, அவங்க அப்பா டிஆர் பாலு இல்ல, அவங்க அ முதலமைச்சரா இருக்கிற மு.க. ஸ்டாலின் இல்ல, யாராலும் கேவலப்படுத்த முடியாது. அவங்க மக்கள கேவலப்படுத்துறாங்க. எதிர்க்கட்சி தன்னுடைய கடமையை செய்யுது. எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக அதை கேட்கிறாரு. நீங்க இவ்வளோ கதை விடுறீங்க, போட்டோ ஷூட் நடத்துறீங்க, விளம்பரம் பக்கம் பக்கமா விளம்பரம் குடுக்குறீங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் செய்றீங்க. ஆனா, அது என்னன்றத சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் இவ்வளோ 15 கோடி 15,000 கோடி 15,000 லட்சம் முதலீடு ஈர்த்தேன்னு சொல்றீங்க. அந்த முதலீடு எங்க ஈர்த்தீங்க? எங்க இருக்கு? என்ன தொழில் செய்றாங்க? எப்போ தொடங்குனாங்க? எப்போ தொடங்க போறாங்க? எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? அந்த வேலை கிடைச்சவங்க தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க? இத கேட்டா, அவங்க வெள்ள பேப்பர்னா அதுதான் உண்மை. ஒண்ணுமே இல்ல. அதுதான் இல்ல அதுதான் ஒண்ணும் சொல்றாங்க. இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லைங்க. நீங்க நீங்க இல்ல, இல்ல. கேட்ட வெள்ளை அறிக்கைய இல்ல, இல்ல. வெள்ளை பேப்பர் எடுத்து இல்ல. காண்பித்தத இல்ல. விஜயபாலன் நான் சொல்றத கேளுங்க. ஆ, அவங்க சொல்றது என்னன்னா, அந்த வெள்ளை அறிக்கை அதுதான். வெள்ளையா காட்டுறாங்க. வெள்ளைய காமிக்கிறாங்க. அவங்க எதுவுமே செஞ்சா தானே அதில வந்து இப்போ அ இங்க தமிழ்நாட்டில 10,000 பேருக்கு வேலை கிடைச்சதுன்னா, அத அவங்க சொல்ல முடியும். இது கரூர்ல 10,000 இந்த கம்பெனி வந்தது. இந்த கம்பெனினால தமிழ்நாட்டை சார்ந்த 10,000 பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. கரூர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில பதிவு செய்த 10,000 பேர் நாங்க அனுப்பியிருக்கோம் பாருங்கன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன இருக்கு? இப்போ நீங்க வேலையில்லாதவங்க பதிவு பண்ணி வைக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில பதிவு இருக்கு. அந்த பதிவுல இந்த கம்பெனிக்குன்னு ஒரு 10,000 பேர் இல்ல ஒரு 10 பேர் அனுப்புனாங்கன்னு ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? இப்போ அதுதான் வெள்ளை அறிக்கை கேட்குறோம். நீங்க சும்மா நான் 5,000 பேருக்கு வேலை குடுத்தேன், 8,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள், எதிர்பார்க்கப்படுகிறது, வந்து கொண்டிருக்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கிறதுன்னா, இது ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? ரோட்ல போறவன் எவனாவது பேசிட்டு போவான். ஆனா ஒரு முதலமைச்சர் அ பல அ பல 100 கோடிகளை செலவு பண்ணி ஒரு உலக சுற்றுப்பயணம் தனி விமானத்தில போயிட்டு வருவாரு. என்ன பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டா, நான் வந்து புறாக்கு தீனி போட்டேன். சைக்கிள் ஓட்டினேன், அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டேன், அங்கே போய் ரூம் தங்கியிருந்தேன், அந்த ரூம் நல்லா இருந்தது. நீங்கள் உலகத்திலேயே அதிசயமான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சுற்றுப்பயணத்தை கவனித்து பாருங்கள். இங்கேருந்து போக சொல்ல ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்டில் போக சொல்ல அவர் ஃபோட்டோ ஷூட் நடத்தினார். எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டார், எல்லாத்தையும் பண்ணார். பண்ணிவிட்டு அவரை வந்து வழி அனுப்புகிறாங்க. அந்த வழி அனுப்புறதுல ஒருத்தர் டிஆர்பி ராஜா. அதுக்கப்புறம் அந்த தனி விமானத்தில் அவரும் சேர்ந்து போகிறாரு. போய் அங்கே இறங்குறாரு. இறங்கின உடனே பொக்கே கொடுத்து வரவேற்றதா யார் வரவேற்றாரு? அதே டிஆர்பி ராஜா. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொர்ணை எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து போயிட்டு அவர் கூடவே கூப்பிட்டு போயிட்டு அதே விமானத்தில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த நாடு வரவேற்குது. அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக டிஆர்பி ராஜா வரவேற்கிறாருன்னா இது எவ்வளோ கோமாளித்தனம். ஒரு குறைஞ்சபட்சம் முன்னால விமானத்தில் போய் அங்கே காத்திருந்து வரவேற்றா கூட ஏதோ ஒரு நாகரிகம் எதுவுமே இல்லாத ஒரு வெக்கங்கெட்ட விளம்பரத்துக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு கும்பல், ஒரு குடும்பத்தை வந்து முதலீடுகளை உலகம் முழுக்க கொண்டு போய் பதுக்கிறதுக்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஒரு கும்பல் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையை நாங்கள் தான் வளர்த்துட்டோம்னு சொல்றதெல்லாம் ஏமாற்று வேலை, பித்தலாட்டம். இது வரைக்கும் 6 முறை உலக சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இன்னும் 6 மாதத்துக்குள்ள ஏதாவது போகாத நாடு இருந்தால் போயிட்டு வந்துடுவார். இதுதான் நீங்கள் இங்கே வந்து ட்ரேடு சென்டரில் ஏற்கனவே தொழில்துறை மாநாடு புரட்சித் தலைவி அம்மா நடத்தினாங்க. அப்போ எவ்வளோ தொழில் வந்தது? அண்ணன் எடப்பாடியார் நடத்துகிறார். எடப்பாடியார் கூட ஒரு முறை அமெரிக்காவுக்கெல்லாம் போனார். அங்கே போனப்போ அந்த கால்நடை பண்ணைகளில் போய் அந்த கால்நடை பண்ணைகள்லாம் வந்து அது அதிகமான பால் உற்பத்தி செய்து அது குறுகிய காலத்தில் அது வளர்ச்சி அடையுது. அதனுடைய தொழில்நுட்பம் அதையெல்லாம் பார்வையிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் அந்த துறை அமைச்சரையும் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணி அதை வந்து கால்நடை பூங்கா வந்து தலைவாசலில் உருவாக்குனார். அது வந்து ஏஷியாவிலேயே வந்து ஒரு சிறந்த பெரிய பல்கலைக்கழகமும் அது உருவாச்சு. கால்நடை பண்ணையாக உருவாச்சு. ஆனால் அதை கூட இந்த ஆட்சி அதுக்குள்ளே திறக்கிறதுக்குள்ளே இவங்க வந்தாங்க, திறக்கல. அதுக்கப்புறம் பல முறை சட்டமன்றத்தில் கேட்டு வெளியே போராட்டம் நடத்தி அதிமுக சார்பில் தொடர்ந்து போராடி இன்றைக்கி ஏதோ திறந்தாங்க. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் வந்து இவங்க சரியாக செய்யல. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி
மறுபடியும் 2026ல் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சரான உடனே அந்த பூங்காவை சீரமைச்சு முறையாக இது ஒன்று இன்னைக்கு வந்து சாதாரண நம்ம கிராமத்தில் இருக்கிற மாடுகள்லாம் அங்கே 10 லிட்டர் 15 லிட்டர் கிடக்குது. அந்த தொழில்நுட்பத்தை இங்கே பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் அதை முயற்சி பண்ணுறாரு. அதனால் இந்த கால்நடை அபிவிருத்திக்கு மட்டும் இல்லை, இயற்கை வேளாண்மையிலிருந்து எல்லாத்துக்குமே அது பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் செஞ்சார். அந்த மாதிரி இவர் போய் ஏதாவது உருப்படியாக பார்த்தாரா? இவர் பொறாக்கு தீனி அதான் சார், போடுறது. அது ஓகே. நீங்க கேட்ட வெள்ளை அறிக்கைக்கு பதிலாக எதிர்க்கட்சியை வந்து அவமானப்படுத்தும் வகையில வெள்ளை பேப்பரை இல்ல, காண்பித்தார்கள். நீங்க என்ன அதற்கு எதிர்வினை ஆட்டுறீங்க? நாங்க என்ன டிஆர்பி ராஜாவுக்கு நீங்க என்ன எதிர்வினை ஆட்டுறீங்க, என்ன எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறேன். டிஆர்பி ராஜாலாம் ஒரு மனுஷனே கிடையாதுங்க. டிஆர்பி ராஜாவுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு வேண்டிய ஒரு அமைச்சரா இருக்கார்ல சார். ஏங்க அமைச்சர் எத்தனை அமைச்சர்கள் டிஆர்பி ராஜாவை எத்தனை பேருக்கு தெரியும்? டிஆர்பி ராஜா ஒரு மனிதனே கிடையாது. ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய தகுதி இல்லாதவர். என்னன்னா அவர் ஊரில் வந்து பீர் தொழிற்சாலை கொண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் போராடினாங்க. விவசாய நிலத்தில் பீர் தொழிற்சாலை அவங்க அப்பா மந்திரியாக இருந்ததுனால அதை பயன்படுத்தி அவங்கள அடக்கி எவ்வளோ போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர். எங்க அவர் 30 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவங்க வந்து சாதாரண சைக்கிளில் வந்த டிஆர் பாலு இன்னைக்கு இல்லை. சென்னைக்கு சைக்கிளில் வந்து வாழ்ந்த டிஆர் பாலு இல்லை. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய கப்பல் அதிபரில் ஒருத்தர். இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து அவருடைய தொழில் முதலீடுகள் நிறைஞ்சு கிடக்குது. அதனால் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அதனால் அவர் வந்து வாக்காளர்களை ஏமாத்துறதும் வாக்காளர்கிட்ட பணம் கொடுத்து வெற்றி பெறதும் ஒன்றும் அதிசயம் இல்லை. அதுவும் திமுகவுக்கு அந்த கைவந்த கலை 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திட்டு போன அந்த கும்பல் அதில் மக்கள் கடந்த தேர்தலை ஏமாந்தாங்க. இந்த முறை ஜெயிக்கிறாரா பாருங்க. சரி, ஓகே. நீங்க வந்து டிஆர்பி ராஜாவை ஒரு மனிதராகவே மதிக்கல. மனிதரா இல்லைங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, தான் வாழ்ந்த பகுதி, தன்னுடைய பூர்வீக பகுதி, அந்த கிராமத்தில் அங்கே விவசாயம் செஞ்சு வாழகின்ற வேளாண்மை மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து பிடிச்சி வழக்கு போட்டு அவங்கள சிறையில் வச்சுட்டு தன்னுடைய பீர் தொழிற்சாலையை உருவாக்குனார்ல. அப்போ ஒரு சாதாரண ஒரு தொழிலதிபர் கூட அதை யோசிப்பான். ஊரில் எதிர்ப்பு இருக்குது, வேற ஊருக்கு போகலான்ட்டு. ஆனால் இந்த பிறந்த ஊரில் இவங்க வந்து தொழில் நடத்தணுன்றதுக்காக அது பண்ணாங்கல்ல. எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதனால் அது ஒரு மனிதாபிமான ட்ரெஸ் இல்லை. அதனால நான் ஒரு மனிதனாக பார்க்கல. சரி, ஓகே சார். இப்போது தமிழ்நாட்டு மாணவர் மத்தியில் இந்த போதைப் பொருட்கள் கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. குறிப்பாக பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த புத்தக பையில் ஆயுதம் அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. நேற்று கூட திருவண்ணாமலையில், ஆமா ஆமா, இது திருநெல்வேலியில் இந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ஸ்கூல்லேயே இது நடந்து. ஆனால் இந்த நிலையில் வந்து கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு நிகழ்ச்சியை திமுக அரசாங்கம் சென்னையில் நடத்தியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எங்க அதுதாங்க, திமுக வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, ஒப்பனை செஞ்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதை பத்திரிகையில் கொடுத்து இந்த பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிற மீடியாக்கள் வந்து அச்சுறுத்தி அந்த மீடியாக்களை வந்து சமூக ஆர்வலர்கள் அரசியல் ஆய்வாளர்கள்னு சொல்லி சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சாரத்தை செஞ்சுக்கிறத யுக்தியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உயர்கல்வியில் முதலிடம். இந்தியாவினுடைய சராசரி விகிதம் 27 விழுக்காடு. தமிழ்நாட்டினுடைய சராசரி விகிதம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலே 54. புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் அதை நாங்கள் வந்து இந்தியாவினுடைய தேசிய சராசரியை விட கூடுதலாக 100 மடங்கு நாங்கள் வெற்றி கொடி நாட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரியிலேருந்து அரசு கலைக்கல்லூரியிலேருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து இது பண்ணி கொண்டு வந்தோம். இவங்க என்ன கொண்டு வந்தாங்க, என்ன தொடங்கினாங்க? சரி, புதுசாக தொடங்கிறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை, ஆற்றல் இல்லை, முயற்சி இல்லை, அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குகின்ற நிதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்குறது 208 பள்ளிகளை மூடினாங்களா? அதுக்கு யார் காரணம்? கடந்த ஆண்டு இருந்த 208 பள்ளிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூடப்பட்டதா இல்லையா? வெக்கம் இல்லாமல் அறிக்கை விட்டாங்கல்ல, அரசு அறிக்கை விட்டாங்கல்ல. என்ன காரணம்?
எல்லாரும் வந்து பள்ளியெல்லாம் தமிழ்நாட்டில் வேணாம் மூடுன்ட்டாங்களா? அரசு வெட்கப்பட வேணாம்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்களா? உங்கள் அது வந்து தனியார் கல்வி நிறுவனங்கள் ஊக்குவிக்க தான். இப்போ நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்து இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறன்றீங்க. இதை வந்து ஒரு கோஷமாக சொல்கிறீங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் எப்பவும் இருக்குன்னு சொல்லி அவர் கொண்டு வந்தது தான். அவருடைய உருவாக்கின அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது. நீங்கள் இருமொழி கொள்கை என்ன? தமிழும் ஆங்கிலமும் தான் இருக்கும். மற்ற மொழிகள் நாங்கள் வந்து எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லைன்றது நம்ம மாநில அரசினுடைய இருமொழி கொள்கை. அதை தான் கடைபிடிப்போம்னு சொல்லி இவங்கள நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம்னா அதில் உறுதியாக இருக்குது. ஆனால் மும்மொழி கொள்கை என்ன? 2 மொழியோட இன்னொரு மொழி, அது இந்தி, தமிழ், ஆங்கிலம். ஆங்கிலம் இல்லை, அது எந்த மொழி வேணால் சேர்த்துக்கலான்ருக்கு. அது மும்மொழி கொள்கை. இந்தி இருந்ததுன்னா ஆங்கிலம் வந்து அவசியம் இல்லை. இந்தி இல்லாத இடங்களில் தான் அந்த மாநில திட்டத்தில் பயன்படுத்துகிறோம். இப்போது ஏன்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழி, அதனால் இந்தி இல்லாமல் அவங்க ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கலை. அது இந்தி கட்டாயம். அதுக்கடுத்து அந்த மாநில மொழி விருப்பப்பட்ட இன்னொரு மொழின்னு சொல்கிறாங்க. அந்த வேற. இப்போ அந்த மும்மொழி கொள்கையை கடைபிடிப்பது, நீங்கள் கல்வியை வந்து மாநில பட்டியலில் இருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இருமொழி கொள்கையை அமுல்படுத்தி சட்டம் இயற்றும் போது மாநில பட்டியலில் கல்வி இருந்தது. ஆமாம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது எமர்ஜென்சி காலத்தில் அதை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? இப்போ அவங்க ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்காங்க, நம்ம ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கோம். இப்போ மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி நம்ம வச்சிருக்க பள்ளிகள் மாநில அரசு பள்ளிகள், தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற பள்ளிகள். மத்திய அரசனுடைய கல்வி திட்டத்தை பயன்படுத்தி வச்சிருக்க பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், சிபிஎஸ்சி பள்ளிகள். இப்போது நீங்கள் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து மும்மொழி கொள்கையை தான் அவங்க பின்பற்றுறாங்க. அது வந்து மத்திய கல்வி திட்டத்தில் இருக்கிறதுனால அதை அவங்க செய்கிறாங்க. நீங்கள் மாநில கல்வி கொள்கையை பின்பற்றுகின்ற கல்வி நிறுவனங்களை அதிகப்படுத்தணுமா? இதை 208 மூடி அவங்கக்கிட்ட அனுப்பணுமா? இந்த 208 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது என்றால் அதுக்கு நிகராக தனியார் பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கல. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து கல்விக்கு வந்து முதலிடம் தந்து ஒரு திண்ணை பள்ளிகளில் ஆரம்பித்து அங்கங்கே அந்த ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இருக்கணுன்றதுக்காக தான் பெருந்தலைவர் காமராஜர் முயற்சி எடுத்து பள்ளிகளை கிராமங்களில் உருவாக்கினார். இப்போ அந்த பள்ளியை இவங்க மூடுறாங்க. நீங்கள் பார்த்துங்க. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? இவங்க வந்து தூரம்னா போக மாட்டேன்றாங்க, சாப்பாடு இல்லைன்னா போக மாட்டேறாங்க. அதனால் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பள்ளிகளில் மாணவர்கள் அதிகமான சேர்க்கையை உருவாக்கினார். எடப்பாடியார் என்ன பண்ணார்னா, இந்த பள்ளியில் படிக்கிற ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடியானவன் வீட்டு குழந்தை கூட மருத்துவக் கல்லூரி படிக்கணுன்றதுக்காக 7.5 விழுக்காடு கொண்டு வந்தார். அதனுடைய விளைவு அந்த ஒரு சாதாரண அந்த குழந்தை, அந்த ஒரு எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு வீட்டு குழந்தை கூட அந்த மருத்துவக் கல்லூரி படிக்கணும்னா அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தையாவது செலுத்தணும். அது கூட அவங்களால முடியாதுன்றதுனால அந்த கட்டணத்தை கூட அரசாங்கமே செலுத்தணும். எடப்பாடியார் வந்து அதுக்கும் அரசாணை வெளியிட்டார். இன்னைக்கு ஒரு பைசா செலவில்லாமல் ஏறத்தாழ இந்த 7.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 3000 பேர் 4000 பேர் இன்னைக்கு மருத்துவர்களாக மாறி இருக்காங்க. ஒரு சாதாரண எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் அடிப்படை பொருளாதார நிலையம் இல்லாத குடும்பத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க. அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னா, அரசு பள்ளிகளை மாணவர்கள் படிக்க வேண்டும். சாதாரண மனிதர்கள் கூட இன்னைக்கு கௌரவத்துக்காக போய் சிபிஎஸ்சி பள்ளியில் இப்போ அதிகமாக பணம் கொட்டி சேர்க்கறத வேண்டாம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் காம்படிஷனில் எதிர்கொள்ள முடியாது. ஏழை வீட்டு மாணவன்லாம் அங்கே போய் சிபிஎஸ்சி திட்டத்தில் படிச்சுட்டு அந்த நீட் தேர்வை எழுதி இங்கே வெளியே வர முடியாது, வந்தாலும் உங்களுக்கு இடம் கிடைக்காதுன்னு சொல்லி, அதனால் கிராமப்புற பகுதி மக்களுக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு கொடுத்தார். அப்போது இன்ற மாணவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் சாதாரணமாக இதில் போனால் நமக்கு மருத்துவர் ஆகலான்னு சொல்கிற கனவு காண்றவங்கலாம் அரசு பள்ளியில் தான் சேர்ப்பாங்க. அப்போ அரசு பள்ளிகளில் சேருகின்றவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும்ல. இந்த அரசாங்கம் ஒரு முறையாக செயல்பட்டு இருந்தால் அந்த அரசு பள்ளியில் கிராம பகுதி மாணவர்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களால்
பணக்காரன் கூட போட்டியிட முடியாது, இங்கே போனால் வந்து நல்லா படிக்க வச்சுக்கலாம், உங்கள் குழந்தைக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே தானே சேர்ப்பாங்க. ஆனால் ஏன் இங்கே மாணவர்களே வரல? அப்போது அங்கே தனியார் பள்ளிகளை இவங்க எல்லாரையும் அனுப்பணும். இவங்க அப்போது இதை மூடினா தானே, அதனால் அரசு பள்ளி மூடினாங்க. இப்படி மூடிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கதை விட்டாங்கன்னா இது யாரை ஏமாத்துற வேலை? நீங்கள் ஒரு கொஞ்சமாவது கூச்சம் இருக்க வேணாம். 208 பள்ளிகளை மூடி இருக்கமே, மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த பகுதியில் என்ன நினைப்பாங்க? அங்கே வந்து பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளி, அரசு பள்ளிக்கு உருவாக்கணும்னு நினைக்கணுமே தவிர, அதை விட்டு அங்கே டீச்சர் இல்லாமல், ஹெட்மாஸ்டர் இல்லாமல், இன்னும் சில இடங்களில் இடமே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி அவசரப்பட்டு அவங்க சரி ஏதோ நம்ம குழந்தைங்க படிக்கணும், காசு கட்டினாலும் பரவாயில்ல, இங்கே போய் ஒன்றும் இல்லாத போகக்கூடாதுன்னு சொல்லி தானே அதை சேர்க்குறாங்க. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மருத்துவ கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இப்போ அடுத்து வந்து திமுக அரசு அதை வந்து இன்னும் உயர்த்திக்கலாம், 10% உயர்த்திக்கலாம், இல்லை 15% உயர்த்திக்கலாம். ஆனால் அதையும் செய்யாமல் இன்னைக்கு வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. இதெல்லாம் வந்து மக்களோடு இணைந்து எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக திமுக அரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும். சட்டமன்றத்தில் அதிமுக வலுவான எதிர்க்கட்சியா இருக்கின்றது. ஆனா மக்கள் மன்றத்தில் அதிமுக ஒரு வலுவான போராட்டத்தை திமுக அரசு எதிராக எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அதிமுக மீது பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. இதை நீங்க சொல்றதுல உண்மை இருக்க மாதிரி தெரியும். இல்ல அந்த குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கின்றது. நான் பதில் சொல்றேன், அது உண்மை இல்லை. இன்றைக்கு காவல்துறை செயலிழந்திருக்கு. நீங்கள் இப்போ நான்லாம் படிக்க சொல்ல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு ஆயா, ஒரு வயசானவங்க வந்து கடை போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கமர்கட்டு, இளந்தம்பழம், இந்த மாதிரி பொருளை விற்றுட்ருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூல் முன்னாலேயும் போதைப் பொருள் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறான், மெத்தப்பட்ட மைன், என்னென்னவோ வாயில் சொல்லாத அதெல்லாம் விற்கிறாங்க. இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை கேள்வி கேட்குற நிலையில் கூட இல்லை. ஆசிரியர்கள் மாணவரை பார்த்து ஒரு வாத்தியார் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, சார் நாங்கள் போயிட்டு திரும்பி சாயங்காலம் வீட்டுக்கு வருமா ஜெயிலுக்கு போவோமான்னு தெரியல. ஏன்னா போதையில் வரா மாணவர். அதான் மாணவர் ஏதாவது செய்யணும், அவங்க பேரண்ட் வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவங்க நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல, அவனை எதுவும் கேட்கவும் முடியல, எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் வந்து சும்மா பொம்மையாக போய் சரிப்பான்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு அனுப்புறதே எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அதிகாரமும் இல்லை, அரசும் இதை கவனிக்கலை, காவல்துறையும் இதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு அரசாங்கம் பராமரிப்பு சரியாக இல்லைன்னா ஆசிரியர்கள் எப்படி பணியாற்ற முடியும்? இன்னைக்கு எல்லா திட்டமும் போட்டு பேப்பரில் வெளியிட்டுறாங்க. ஆனால் எந்த திட்டத்துக்கும் ஒரு பணியாளர் நியமிக்கப்படலை. எல்லாத்தையும் அரசு ஆசிரியர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கூடுதல் சுமை. ஏற்கனவே அவங்களுடைய வேலை வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது. அதுக்கான நேரமே இல்லாத இவங்க அந்த புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரம் சொல்லி அவங்க பணிச்சுமையை அதிகப்படுத்தி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் எல்லாத்துக்குமே. இன்னும் கேட்டால் நீங்கள் சமீபத்திலேயே பார்த்துருப்பீங்க, எத்தனை இடங்களில் பள்ளிக்கு விடுமுறை விட்டுட்டு அந்த இடத்துல போய் உங்களோட ஸ்டாலின் முகாம் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எவ்வளவு ஈனத்தனமான. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் ஒரு விஓ இது ஒன்று 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு. நேற்று இதே தமிழ்நாடு விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த திட்டம் அறிவிச்சு ஒரு 15 நாள். இந்த 15 நாள்லேயே ஒருத்தர் கைது ஆகிறாருன்னா அப்போ அந்த திட்டத்தினுடைய லட்சணம் இது என்ன நேரடியாக ஸ்டாலினுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அவர் எப்படி லஞ்சம் வாங்குவார்? அப்போது இது வந்து சும்மா ஆஃபீஸில் உட்காந்து அதை செய்கிறத இங்கே வந்து செய்கிறாங்க, அதுதானே. அதனால் இது எதுவுமே மக்களை ஏமாற்றணும், திசை திருப்பணும். 525 வாக்குறுதி கொடுத்து அவங்க போன தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய வெற்றி இல்லை. 3% இடைவெளியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து இந்த ஆட்சியை எப்படியும் தக்க வைக்கலைன்னா அந்த குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போவாங்க. அந்த குடும்ப அடிச்சு உலகம் முழுவதும் பதுக்கி வச்சிருக்க கொள்ளை பணம்
பறி போயிடும். இன்னும் சொல்லப்போனால் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், 2 வருஷத்தில் 30,000 கோடி கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு உதயநிதியும் சபரீசனும் எங்கே கொண்டு போய் பதுக்குறதுன்னு தெரியாமல் அவஸ்தைப்படுறாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். அவரை இன்னும் அமைச்சராக தான் வச்சுருக்காங்க. அதனால அவங்க வந்து துறை மாற்றப்பட்டது இல்லையா? அது அவங்க வேற அவரை விட்டா இதுக்கு வெளியே போய் எல்லா ரகசியம் சொல்லிட்டு வரன்றதுக்காக பிடிச்சி அவர் என்ன பலத்தோடு இருக்காரு, என்ன இது நிலையில் இருக்காரு நமக்கு தெரியும். ஆனால் அவரை விட முடியாமல் பிடிச்சி வச்சுருக்காங்களே தவிர அவர் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. அதனால இதுதான் அவங்க நீங்கள் கேட்டீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இதை வந்து பெருசாக சட்டமன்றத்தில் கேட்டாலே ஒழுங்காக பதில் சொல்லாமல் மீடியாவுக்கு செய்தி போயிடக்கூடாதுன்னு அதை அவர் பேச சொல்ல ஆஃப் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் பிரச்சனைகள் அடிப்படையில் போராட்டங்கள் அறிவித்து பொதுச் செயலாளர் நடத்தப்படுது. ஆனாலும் இது வந்து ஊடகங்கள்லாம் அவங்க வந்து ஒரு ஊடக மாபியாக்களால் இன்றைக்கு வழிமறிக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சார சாதனங்களாக மாறிப்போச்சு. எங்களுடைய குரல் இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் ஈடுபடுறதே தவிர ஊடகத்தில் ஈடுபடுறது இல்லை, ஊடகத்தில் வர்றதே இல்லை. ஊடகத்தில் யாரும் வந்து எங்களுடைய குரலை வந்து பிரதிபலிக்கிறது இல்லை. அது மக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு ஊடகவியலாளர்னு சொல்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் சமூக ஆர்வலர்னு சொல்கிறவங்க யாரும் அதை வச்சு விவாதம் பண்ண வர்றது இல்லை, வந்தாலும் அதை பற்றி பேசுறது இல்லை. அவங்களுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார், எங்கே தூங்கினார், அவர் கட்சிப்படுத்தி மூஞ்ச தொடச்சாரா மூக்க தொடச்சாரான்றதை பற்றி தான் இன்றைக்கி ஊடகங்கள் உளவுத்துறையினுடைய வழிகாட்டுதலில் இதை செஞ்சிட்ருக்காங்களே தவிர இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு, இங்கே இந்த எத்தனை காவல் நிலையங்களில் காவலர்கள் இன்றைக்கு திமுகவினரால் தாக்கப்படுறாங்க. அவங்க வந்து எத்தனை இடங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு காவல் நிலையத்தில் ராத்திரியில் ரெண்டு பேர் போகிறான், அங்கே இருக்க ஏடெல்லாம் உள்ளே வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு போயிடுறான். கேட்டால் அவன் குடிச்சிட்டு வந்து போதையில் பண்ணான். ஒரு போதையில் நிதானம் இல்லாதவன் காவல் நிலையத்தில் பூட்டிட்டு போகிறான்னா காலையில் அந்த ரோட்டில் போகிறவங்க வந்து அந்த சாவி அவன் ரோட்டில் போட்டு போகிறான், அதை எடுத்து அவங்களை திறந்து விடுறாங்க. இந்த லட்சணத்தில் இருந்தால் இவங்க இன்னும் மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். சரி சார், நீங்கள் எல்லாரும் சிறைக்கு போவான்னு சொன்னீங்க. இப்போ 2026 பிறகு எல்லாமே சிறைக்கு போவாங்க. சிறைக்கு அனுப்பக்கூடியது மத்திய அரசா இல்லை அதிமுக அரசா? நீங்கள் தவறுக்கு நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தப்பட்ட இப்போ தமிழ்நாட்டில் ஊழல் நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு தவறு நடந்ததுன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கும். யாரும் உள்ளே போவாங்க? சொல்கிறத கேளுங்க, எடுக்கும். ஆனால் அது நீதிமன்றத்தில் உரிய காரணங்கள் ஆவணங்கள் தந்த பிறகுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஆக நீதிமன்றம் தான் அதை செய்யும். ஆனால் இவங்க கிட்ட இதை செஞ்சதுக்குரிய அத்தனை குற்றங்களை அவங்க செஞ்சுருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும், நாட்டுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் அது மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறோம். நீங்கள் அதிமுக அரசு நடவடிக்கை எடுப்பீங்க? நிச்சயமா எடுப்போம். அப்படின்னா எடுத்தா யாரெல்லாம் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் அந்த ஊழல் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஏங்க உலகத்துக்கே 10 ரூபா பாலாஜின்னா தெரியும். உலகத்துக்கே வந்து எத்தனை பேர் இன்னைக்கு துரைமுருகன்ல இருந்து நான் என் தனிப்பட்ட நபர்கள் பேரை சொல்ல வேணாம், இன்னைக்கு ஏவா வேலு இருந்து யார் யோக்கியமான ஆட்சி நடத்திருக்காங்க? முதலமைச்சர் இங்கே முதலமைச்சர் போகாம இவங்களை அவங்க போனாங்களா, அவங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்களா? இன்றைக்கி ஒரு வழக்கில் ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டான்னா அவனை வந்து எவனாவது ஒருத்தன் அவனுக்கு வெப்பன்ஸ் ஆயுதம் வாங்கி தந்திருப்பான், அவன் கத்தி வாங்க சொல்ல அவன் தான் போய் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னால் அவனுக்கு உள்ள கேஸில் சேர்த்துருவாங்கல்ல. அப்போ முதலமைச்சர் சேர்க்க மாட்டாங்களா? முதலமைச்சர் குடும்பத்தை சேர்க்க முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்ற அமைச்சர் சிறைக்கு போக வாய்ப்பு இருப்பதா சொல்லிருக்கீங்க. எங்க உலகத்திலேயே வந்து ஸ்டாலினை மாதிரி கொள்ளடிச்ச முதலமைச்சர் யாரும் இல்லை. ஆனால் என்ன ஒன்று, அந்த கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. அது அதிமுகவில் வந்து சேகர் பாபா இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், இல்லை ரகுபதியாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து கொள்ளடிச்சு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலுவாக இருக்கலாம். அதனால் இந்த கப்பம் கட்டுறவங்களை பிடிக்க சொல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் இது பெரிய. நீங்கள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து ஒரே கட்சியிலேருந்து வந்தாரா? அவர் மதிமுகவிலேருந்து திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து தினகரன்கிட்ட போய் மறுபடியும் திமுக போய் அது லிஸ்ட் எடுத்தால் எனக்கு மயக்கம் வந்து அதனால் இத்தனை கட்சி மாறின செந்தில் பாலாஜி நாளைக்கு அவருக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா திமுகவை கை கழுவிட்டு இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ கொள்ளடிச்சு கொடுத்தேன்னு அவர் சொல்லாமல் இருப்பாரா? அவர் அதனால தானே அவரை பாதுகாத்தாங்க. இந்த வழக்கில் வந்து இடி ரைடு பண்ண சொல்ல ஏன் அவரை போய் எடுத்து போய் நெஞ்ச பொழந்து
ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி உடனே பதறிக்கிட்டு போய் சபரேஷன்லேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாம் போய் கதறி எங்களை காட்டி கொடுத்துறாதுன்னு கேட்டாங்கல்ல. அவர் இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் அவங்க வந்து இவங்களை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஓகே. ஆட்சி போச்சுன்னா அவங்க தண்டனைக்கு போகிறத விட இவங்களை காட்டி கொடுத்தா இதுக்கு வந்து ஏற்கனவே உதாரணம் நிறைய இருக்குது. சரி, ஓகே. இது கருணாநிதி மேலே சர்க்காரியா விசாரணை வர சொல்ல அந்த அன்னைக்கு இருந்த உள்துறை செயலாளர் நாகராஜன் இருந்த வைத்தியநாதன் வந்து எல்லாம் நாங்கள் தான் பணத்தை வாங்கி கொடுத்தோம், பொட்டியை கொண்டு போய் கொடுத்தோம், அந்த பொட்டியை கூட திருப்பி தரலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால் அதிகாரிகள் உள்பட எல்லாருமே இந்த கும்பலை காட்டி கொடுக்குறதுல முன்னணியில் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கும்பல் குடும்பத்தோட சிறைக்கு போவோம். அதனால தான் இன்னைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியாவது எப்படியாவது வெற்றி பெறணும்னு இன்னைக்கு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, இந்த ஆட்சியில் அடித்த கொள்ள பணத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆட்சி ஸ்டாலின் குடும்பம் இன்னைக்கு முழு முயற்சியில் இருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.